அன்பும் சிவமுமாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன், ஈரோஜி மகாராஜ் குருஜி, சித்தர் சுவாமிகள், முனீஸ்வரன் ஆலயத்தில் இருந்து பச்சைக்குப்பம், ஆம்பூர். இப்போது இதுக்கு முன்ன பதிவில் குருபலன், அதாவது திருமணத்திற்கு குருபலன் முக்கியமா சூரிய பலன் முக்கியமா அப்படின்றத பற்றி வீடியோ பதிவிட்டிருந்தேன். அதன் பிறகு இப்போது ஒரு ஜாதகத்தில் சகட தோஷம் என்றால் என்ன அப்படின்றத பற்றி பதிவிடுகிறேன். அதாவது ஒருவர் ஜாதகத்தில் சகட தோஷம் பற்றி எவ்வாறு தெரிந்து கொள்வது, சகட தோஷத்தால் என்னென்ன நன்மைகள் தீமைகள் உண்டாகும், அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன என்பதனை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன் கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது சகட தோஷம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சகடை என்றால் சகடை அதாவது சக்கரம் என்று அர்த்தம். இந்த சக்கரம் எப்படி கீழிருந்தும் மேலாகவும் மேலிருந்து கீழாகவும் சுற்றி செல்கிறதோ, அதுபோல இந்த சகட தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையும் ஆராய்ந்து பார்த்தோம்னா, வண்டி சக்கரம் போல் வாழ்க்கையும் ஏற்றம் இறக்கமாகத்தான் செல்லும் என்பதை தான் சகடை அல்லது சகட தோஷத்தின் அர்த்தமாகும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் கூறியுள்ளது. இந்த சகட தோஷம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இரண்டர கலந்து இருக்கும். இவர்களின் வாழ்க்கையில் நிரந்தர இன்பமும் இல்லை, நிரந்தர துன்பமும் இல்லை. சகட தோஷத்தை ஒருவர் ஜாதகத்தில் எப்படி கண்டறிவது என்று பார்த்தோம்னா, ஜாதகத்தில் 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருந்தாலும் குரு பகவான் நின்ற இடம் ராசிக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய ராசிகளில் சந்திரன் இருந்தாலும் அது சகட தோஷம் அல்லது சகடை தோஷம் என்று ஜோதிடத்தில் கருதப்படுகிறது. இந்த தோஷம் உள்ளவர் கையில் இந்த சகட தோஷத்தில் படிப்பதற்கேற்ற தகுந்த வேலை இந்த சகட தோஷத்தில் உள்ளவர்கள் கையில் பணம் தங்காது மற்றும் படிப்பிற்கேற்ற தகுந்த வேலை கிடைக்க மிகவும் சிரமப்படுவார்கள். பதவிகள் கிடைத்தாலும் அது நிரந்தரமாக இருக்காது. எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் எளிதில் வெற்றி பெற முடியாது, வெற்றி கிடைக்காது. வெற்றி கிடைக்க நிறைய போராட வேண்டியது இருக்கும். நிலையான வாழ்க்கையும் அமையாது. இந்த தோஷம் அமையப்பெற்றவர்கள் ஒரே இடத்தில் நிலையாக இருந்து வேலை பார்க்கவும் முடியாது. வேறு இடத்திற்கு மாறிக்கொண்டே இருப்பார்கள் அல்லது அலைந்து கொண்டு இருப்பார்கள். இதைதான் வாழ்க்கையில் வண்டி சக்கரம் போல் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும். சரி, இந்த சகட தோஷத்தினால் இது அவரவர் வாழ்க்கையில் மாறுபட்டு அதை ஆராய்ந்து பார்த்தோம்னா, இந்த சகட தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதற்குண்டான பரிகாரத்தையும் அறிந்து செயல்படுவாரேயானால் நிவர்த்தி பெறலாம். அதாவது தோஷத்திலிருந்து நிவர்த்தி பெறலாம். அதாவது சகட தோஷம் உள்ளவர்கள் காலை எழுந்தவுடன் ஓம் நமச்சிவாய நம என்று 108 முறை வாழ்நாள் முழுவதும் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு வர வேண்டும். அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது கெடுபலன்கள் என்று ஏற்படுவது குறைந்து கொண்டே வரும் அவரது வாழ்க்கையில். அடுத்து பார்த்தோம்னா, பச்சரிசி
தவிடு, பச்சரிசி தவிடு, அகத்திக்கீரை இவைகளை பசுமாட்டிற்கு 9 நாட்களுக்கு தொடர்ந்து கொடுத்து பசுவை வணங்கி வந்தால் அவர்களுக்கு சகட தோஷம் விலகி வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி அடையலாம் என்பது நிச்சயம். மேலும் சகட தோஷம் உள்ளவர்கள் வருடந்தோறும் நடைபெறும் தேரோட்டங்களில் தேரோட்ட நாள் அன்று போயிட்டு தேர் வடம் பிடித்து இழுத்தால் சகட தோஷம் நீங்கி வாழ்வில் வளம் பெறலாம் என்பது கண்கூடாக கண்ட உண்மை. இந்த தோஷம் உள்ளவர்கள் இந்த யானை முடியை மோதிரமாக செய்து விரலில் அணிந்து வர வேண்டும். இதுபோல் சகட தோஷம் அல்லது சகடை தோஷம் உள்ளவர்கள் இந்த பரிகாரங்கள் மூலம் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் வளங்கள் பெறலாம் என்பதுடன் இப்பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன்.